ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனாலும் நீங்களும் அதையும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. சரோஜா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் ரொம்ப நீட்டா கதையை கொண்டு போவாங்க. எந்த இடத்துலயுமே ஒரு கன்ஃப்யூஸ் இருக்காது. ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்காது. ரொம்ப எளிமையான நடையில கதை எழுதியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டர். ஏன்னா அவர் எழுதின காலத்துல நம்மலாம் இல்ல. அந்த காலத்துல எல்லாம். அப்போ அவர் எழுதின அது மாதிரியான பழைய கதைகள் எல்லாமே இன்னைக்கு கேட்கறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும். அதுதான் அவருடைய கதைகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். கதைக்குள்ள போலாமா? கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய கதைகள் எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய நூல்கள் எல்லாமே தமிழக அரசினால நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதனுடைய ஸ்பெஷல். பம்பாய் மதராஸ் எக்ஸ்பிரஸ் கூ குப் குப் என்று ஊதிவிட்டு தாதர் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிற்று. நீலகண்டன் அதுவரையில் அலட்சியமாக ஸ்டேஷனை பார்த்து கொண்டிருந்தவன் திரும்பி வண்டிக்குள் பார்த்தான். எதிரில் 18 வயது பெண் ஒருத்தியும் 10 வயது பையன் ஒருவனும் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த பையன் தங்களை அனுப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவருடன் வண்டி நகர்ந்து கொஞ்ச தூரம் போகிற வரையில் பேசிக்கொண்டே இருந்தான். மாமா, ஊருக்கு போய் கடிதாசு போடுறேன் என்றான் பையன். கடிதாசு என்னடா, தந்தியே கொடுத்து விடு. என்ன அம்மா சுதா, போய்விட்டு வருகிறாயா? பத்திரமாக போய்விட்டு வருகிறாயா? பத்திரமாக போங்கள் என்று உரக்கச் சொன்னார் வந்தவர். அந்த பெண் புன்னகையோடு தலையை ஆட்டிவிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பச்சை நிற புடவையும் காதில் அசைந்த லோலாக்கும் பாதியில் ரிப்பனால் கட்டப்பட்டிருந்த வளைந்த பின்னலும் அவளுடைய அழகுக்கு பொருத்தமாக இருந்தன. முகத்தில் புத்திசாலித்தனமும் குறுகுறுப்பும் காணப்பட்டன. பையனும் அவள் ஜாடையாகவே இருந்தான். கையில் வைத்திருந்த ஆங்கில பத்திரிகை ஒன்றை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். சுதாவும் தன் கையில் இருந்த கதை புத்தகத்தை படிப்பதில் ஈடுபட்டிருந்தாள். அரை மணிக்கு ஒரு தரம் மட்டும் கண்களை உயர்த்தி வெளியேயும் உள்ளேயும் பார்த்துவிட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பித்து விடுவாள். பையனுக்கு பத்திரிகையை புரட்டுவதில் உள்ள சுவாரஸ்யம் குறைந்து விட்டது. சிறிது நேரம் ஜன்னலில் முகத்தை வைத்துக்கொண்டு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு கூடையிலிருந்து பிஸ்கட்டுகளை எடுத்து தின்ன ஆரம்பித்தான். நீலகண்டன் சிறிது நேரம் அவர்கள் இருவரையும் உற்று பார்த்து, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். பையன் மிகவும் மரியாதையோடு, எங்களைத்தானே கேட்கிறீர்கள் சார்? பட்டணத்துக்கு போகிறோம். ஏன் சார் கேட்டீர்கள் என்று கேட்டான். ஒன்றுமில்லை, வெறுமனே தான் கேட்டேன். தனியாக போகிறீர்களே, பெரியவர்கள் யாரும் இல்லையா என்றான் நீலகண்டன். தனி என்ன சார், வண்டியில வேண்டிய ஜனங்கள் இருக்கிறார்களே என்று சாதுரியமாக பையன் பதிலளித்தான். ஓஹோ, அப்படியானால் சரிதான். கெட்டிக்காரனாக இருக்கிறாயே. எந்த வகுப்பில் படிக்கிறாய்? ஃபர்ஸ்ட் ஃபாரம் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபாரம் படிக்கிறவனா பத்திரிகை படிக்கிறாய்? இங்கிலீஷ் நன்றாக வந்து விட்டதா என்றான் நீலகண்டன் சிரித்துக்கொண்டே. வராமல் என்ன, நான் கான்வென்ட்டில் படிக்கிறேன். இங்கிலீஷ் நன்றாய் வரும். பேஷ், ரொம்ப சமத்து என்று நீலகண்டன் அவன் முதுகில் தட்டி கொடுத்தான். பையனும் மிகவும் சுவாதீனமாக அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். மறந்தே போய்விட்டேன், உன் பெயர் என்ன? வேணுகோபாலன். ஆத்திலும் ஸ்கூலிலும் வேணு என்றுதான் கூப்பிடுகிறார்கள். சரி, நானும் அப்படியே கூப்பிடட்டுமா? ஓ, கூப்பிடுங்களேன் என்றான் வேணு. இதற்குள் சுதா புஸ்தகத்தை விட்டு தன் விழிகளை உயர்த்தி வேணுவை பார்த்தாள். அந்த பார்வை கோபத்தையும் கண்டிப்பையும் காண்பித்தன. அவனை விழித்து பார்த்தபோது நீலகண்டன் பார்த்து விடவே சட்டென்று வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். கண்கள்தாம் எவ்வளவு பெரியவை! அந்த கோப பார்வையையாவது இன்னும் கொஞ்ச நேரம் செலுத்தக்கூடாதா என்று தோன்றியது அவனுக்கு. வேணு எழுந்து நின்றான். ஏன் எழுந்து விட்டாய் என்று கேட்டான் நீலகண்டன். எழுந்து எங்கே போகிறது? நாளை சாயந்தரம் வரையில் உங்களோடு தானே வர வேண்டும். பலே கெட்டிக்காரனாடா நீ. போ போ என்று அவன் தோளை பிடித்து குலுக்கினான் நீலகண்டன். சிரித்து கொண்டே அவன் அக்கா பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு,
எதிர் சாரியில் ஓடிய மரம் செடிகளை பார்த்து கொண்டிருந்தான். அன்று பௌர்ணமிக்கு முந்திய தினமாதலால் கீழ்வானத்தில் சந்திரனின் முழு வட்டம் தெரிந்தது. ஜிலு ஜிலுவென்ற காற்றும் சந்திரனின் இன்ப ஒளியும் ரயில் போய்க் கொண்டிருந்த வனப்பிரதேசத்தை கண்ணுக்கும் கருத்திற்கும் ரம்யமாக செய்தன. நீலகண்டனும் ஜன்னலின் மேல் கையை ஊன்றியவனாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். ரயிலின் கிடுகிடு சப்தத்தை தவிர ஊசி விழுந்தால் கேட்கும்படியான மௌனம் அங்கே நிலவியிருந்தது. அளவுக்கு மீறி அந்த மௌனத்தை நீலகண்டனால் சகிக்க முடியவில்லை. காற்று ரொம்ப அடிக்கிறார் போல் இருக்கிறதே, ஜன்னல் கதவை மூடிவிடவா என்று சுதாவை பார்த்தவாறு கேட்டான். அவள் அதற்கு மறுமொழி சொல்லாமல் இருந்தாள். அவனாகவே எழுந்து ஜன்னல் கதவை மூடுவதற்கு வந்தான். அவள் புஸ்தகத்தை மூடியபடியே எழுந்து ஒதுங்கி நின்றாள். அவன் கதவை மூடிவிட்டு வேணுவின் முதுகில் தட்டி, வேணு தூங்குகிறாயா என்று கேட்டுவிட்டு தன் இடத்தில் போய் உட்கார்ந்தான். அவள் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கூடையை திறந்து பழமும் பிஸ்கட்டும் எடுத்தாள். வேணு கூடை அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு, மணி 8க்கு மேல் ஆகிறதே, சாப்பிடவில்லையா சார் என்றான். சாப்பிடத்தான் வேண்டும், நான் கொடுப்பதை நீ சாப்பிடுகிறாயா என்று கேட்டான் நீலகண்டன். வேணு கூடைக்குள் கையை விட்டு பழங்களும் பட்சணமும் எடுத்து நீலகண்டன் பெட்டியின் மேல் வைத்தான். அடே போக்கிரி, நான் சொன்னவுடனேயே கொடுத்து விட்டாயோ? நான் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நீ கொடுத்ததை சாப்பிட மாட்டேன் தெரியுமா? இந்த வார்த்தைகள் பையனை பார்த்து சொன்னவை அல்ல. சுதா கண்ணங்குளையை சிரித்துக்கொண்டே பழங்களை உரிக்க ஆரம்பித்தாள். சாப்பாடு முடிந்ததும் தம்பிக்கும் தனக்குமாக படுக்கையை தட்டி போட்டுக்கொண்டு கண்ணாடி கதவை திறந்து வைத்துவிட்டு படுத்துக் கொண்டாள். வேணு சிறிது நேரத்திற்கெல்லாம் தூங்கி. நீலகண்டன் தூங்க வேண்டுமென்று பிரம்ம பிரயத்தனம் செய்து பார்த்தான். கண்களை இறுக மூடிக்கொண்டு பார்த்தான். புரண்டு புரண்டு படுத்தான். சுதா சிறிது நேரம் திறந்த விழிகளுடன் படுத்திருந்தாள். பிறகு அயர்ந்து தூங்கிவிட்டாள். நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்து அதன் எழிலை மிகுதிப்படுத்தியது. நீலகண்டன் மனதிற்குள் இந்த இரவில் எவ்வளவு நிர்பயமாக இருவரும் தூங்குகிறார்கள் என்று நினைத்தான். அவன் உள்ளத்தில் சிந்தனை அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கிளம்பி நிம்மதியை குலைத்தன. வலுக்கட்டாயமாக தூக்கத்தை வருவிக்கச் செய்த முயற்சி பயன்படவில்லை. இவ்வாறு தத்தளித்து கொண்டிருந்தவன் வெகுநேரம் கழித்து அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டான். கண் விழித்து பார்த்தபோது சூரியன் உதித்து வெகுநேரம் ஆகியிருந்தது. என்ன சார், ரொம்ப நாளை தூங்கிவிட்டீர்களே, ராத்திரி கண் விழித்தீர்களோ என்று கேட்டான் வேணு. நீலகண்டனுக்கு தூக்கி வாரி போட்டது. சமாளித்து கொண்டு, வண்டியில் இருப்பது 3 பேர், எல்லோரும் தூங்கிவிட்டால் நல்லதா என்ன என்று கேட்டான். ஐயோ பாவமே, எங்களுக்காக கண் விழித்தீர்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை எழுப்பியிருக்க கூடாதா சார் என்றான் வேணு. எனக்கு துணையாக இருந்திருப்பாயாக்கும் என்று சிரித்துக்கொண்டே சுதாவை பார்த்தான். அவள் அவனை பார்க்க கூட இல்லை. தினசரி பத்திரிகை ஒன்றை படித்துக் கொண்டிருந்தாள். மத்தியான பொழுது வேணுவுடன் தமாசாக பேசுவதிலேயே போய்விட்டது. மாலையில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர்கள் தகப்பனார் வந்திருந்தார். நீலகண்டனுக்கு சுதா தன்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போவது வருத்தமாக இருந்தது. இந்த பெரிய கண்களையும் குழிவிழும் கன்னங்களையும் திரும்பவும் எப்போது பார்க்க போகிறோம் என்று நினைத்த போது துக்கம் நெஞ்சை அடைத்துக் கொண்டது. போய்விட்டு வருகிறீர்களா என்று கேட்டான். ஆமாம் சார், எங்காத்து விலாசம் சொல்ல மறந்துட்டேனே, எல்லியர்ஸ் ரோட்ல பாலபவன்ல இருக்கோம், அவசியம் வாருங்கள் என்று வேணு கூப்பிட்டான். அவன் தகப்பனாரும் தம் நன்றி அறிதலை ஒரு புன்னகையால் தெரியப்படுத்தினார். சுதா கண்ணங்குழிய புன்னகை செய்து கொண்டே காரில் போய் உட்கார்ந்து கொண்டாள். எல்லியட்ஸ் ரோட் பாலபவனம் என்ற வார்த்தைகள் அவனுக்கு மனப்பாடமாக இருந்தன. டைரியிலும் குறித்து வைத்திருந்தான். தினம் அதை ஒரு தடவை எடுத்து பார்த்துவிட்டு திருப்தியோடு ஜேபியில் போட்டுக்கொள்வான். அந்த பாலபவனத்திற்கு எதற்காக போவது? பையன் கூப்பிட்டான் என்று போய்விட முடியுமா? இல்லை, போய்த்தான் பார்க்கலாமா என்று ஆட்சேப சமாதானங்களிலேயே 15 நாட்கள் போய்விட்டன. சுதாவையும் வேணுவையும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிரிந்து 1 மாதம் போல் ஆகிவிட்டது. ஒரு நாள் மாலை சாந்தோம் கடற்கரையில் வேணு சொன்ன பாலபவனத்தை பற்றியே நினைத்து கொண்டு ஆழ்ந்த யோசனையில் உட்கார்ந்திருந்தான் நீலகண்டன். சார் சார்! நீலகண்டனை சொப்பன லோகத்திலிருந்து கீழே யாரோ பிடித்து தள்ளியது மாதிரி இருந்தது. அவன் பிரம்மை நீங்குவதற்குள் வேணு எதிரில் நின்றான்.
என்ன சார், எங்காத்துக்கு வர சொல்லியிருந்தேனே, வரவே இல்லையே என்று கேட்டான். வேணுவின் கைகளை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு, வேணு, வந்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டான் நீலகண்டன். ரொம்ப அழகா இருக்கிறது சார் நீங்கள் சொல்கிறது, வாருங்கள் போகலாம் என்று கையை பிடித்து இழுத்தான் வேணு. அவன் கால்கள் அவனை அறியாமல் காரை நோக்கி நடந்தன. காருக்குள் அழகிய பெண் ஒருத்தி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இவனை கண்டதும் சிரித்துக்கொண்டே, உங்களை பற்றி ரொம்ப தூரம் சொன்னான் வேணு, வருவீர்கள் என்றே எதிர்பார்த்தோம் என்றாள் அந்த பெண். சுதாவைப் போலவே இருந்தாள் அவள். 2 வயது சின்னவளாக இருக்கலாம். நீலகண்டன் பேசாமல் காரில் ஏறி உட்கார்ந்தான். அவள் காரை ஓட்டிக்கொண்டே, நீங்கள் சங்கோச்சப்படுவீர்கள் போல் விலாசம் சொல்லி இருந்தால் காரையாவது அனுப்பியிருப்போமே என்றாள். ஓ, அதனால் என்ன, பரவாயில்லை என்றான் நீலகண்டன். கார் போகும்போது, வேணுதான் என்னை பற்றி சொன்னான் என்கிறாளே, சுதா என்னை பற்றி வாயே திறக்கவில்லை போல் இருக்கிறதே, இந்த பெண் யார்? அவள் தங்கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணமிட்டு கொண்டே போனான். நீலகண்டன் பாலபவனத்திற்கு போன போது அங்கே சுதாவை காணவில்லை. அன்று ரயிலிலும் நம்மிடம் பேசவில்லை, வீட்டிற்கு வந்தாலும் எதிரில் வரவில்லை. என்ன அப்படிப்பட்ட கர்வம் என்று நினைத்தான் நீலகண்டன். காரில் அவனுடன் வந்த பெண் தாராளமாக பேசினாள். பாக்கி எல்லோரும், வேணுவின் தகப்பனார் உட்பட, அவனிடம் ஏதோ கவலையோடு பேசினார்கள். ஆனால் சுதா மட்டும் அவன் அருகிலேயே வரவில்லை. அவளை பற்றி நினைத்த போது ஆத்திரமும் கோபமும் அவனுக்கு பொத்துக்கொண்டு வந்தன. நீலகண்டன் கடைசியாக வீட்டுக்கு புறப்பட்ட போது வேணு அவனை கொண்டு விட வாசல் வரையில் வந்தான். அவனை பார்த்து, ஏன் வேணு, அன்று உன்னுடன் ரயிலில் வந்தாளே, அவள் உனக்கு அக்காதானே ஆக வேண்டும் என்று கேட்டான். ஆமாம், ஏன் சார்? அவள் உங்களை எல்லாம் போல் இருக்க மாட்டாள் போல் இருக்கிறதே, மனிதர்களை கண்டாலே பயப்படுவாள் போல் இருக்கிறதே. ஐயோ, உங்களுக்கு தெரியாதா அவளை பற்றி? சுதா ஊமையாயிற்றே, அதனால்தான் என்றான் வேணு. அவன் கண்களில் நீர் நிரம்பிவிட்டது. என்ன, நிஜமாகவா என்று உரக்க கேட்டான் நீலகண்டன். ஆமாம் சார், உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன், அதனால்தான் அவள் உங்கள் எதிரில் வர வெட்கப்படுகிறாள். மனிதர்களை கண்டால் பயமில்லை, வெட்கந்தான். அதுவும் படித்தவர்களை கண்டால் எதிரில் வரவே மாட்டாள். என்ன துரதிர்ஷ்டம்! என்ன செய்வது? எங்கள் அப்பா எப்பொழுதும் அவளை பற்றித்தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றான் வேணு. நீலகண்டன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். சட்டென்று ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல, வேணு, உன் அப்பாவை என் வீட்டிற்கு அனுப்பு, இல்லாவிட்டால் நீ வந்து கூப்பிட்டால் நானாவது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். வேணுவின் தகப்பனார் நீலகண்டனை தேடிக்கொண்டு போனார். அவருக்கு நீலகண்டன் மனதை அறிந்ததும் ஆச்சரியமாக போய்விட்டது. மனப்பூர்வமாகத்தான் சொல்கிறாயா என்று கேட்டார் அவர். ஆமாம், அன்று ரயிலில் பார்த்த போதே என் மனம் அவளுக்கு வசமாகிவிட்டது. அவள் அன்று ஒரு வார்த்தை கூட பேசாதபடியால் என்னுடைய அன்பு குறைந்து விடவில்லை, இனிமேல் அவள் பேசாதிருப்பதற்காகவும் குறைந்து விடாது என்றான் நீலகண்டன். சுதாவின் தகப்பனார் அவன் கைகளை சேர்த்து பிடித்து கொண்டு, சுதாவின் பொறுமைக்காகவே பகவான் அவளுக்கு இறங்கிவிட்டார் என்று நினைக்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னார். 10 தினங்களுக்கு அப்புறம் முன்போலவே நிலவு பொழியும் வனப்பிரதேசத்தில் சென்னையிலிருந்து பம்பாய்க்கு போகும் ரயிலில் சுதாவும் நீலகண்டனும் ஆனந்தமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். தெய்வ சங்கல்பம் சிறுகதை முற்றும். இக்கதை 1947 வெளியானது. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.